வணக்கமில்லை. திருவள்ளுவர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே 16 வயது சிறுவன் ஒருவன் அரசு பள்ளியில் 11ஆம் வகுப்பு படிச்சுட்டு வரான். இவனுடைய பக்கத்து வீட்டில் வசித்து வந்த இளம்பெண் தான் வினோதினி. இவங்களுக்கு 24 வயது ஆகிறது. இவங்களுக்கு திருமணமாகி 2 குழந்தைகளும் இருக்காங்க. இந்த நிலையில தான் வினோதினி அந்த 11ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவனுடன் நெருங்கி பழகியிருக்காங்க. அந்த மாணவனுக்கு ஆசை வார்த்தை கூறி காதலிப்பதாகவும் சொல்லியிருக்காங்க. இதனால் கடந்த டிசம்பர் மாதம் அந்த மாணவனை அழைச்சிக்கிட்டு வெளியூருக்கும் போயிருக்காங்க. இதனால் சிறுவனை காணாத பெற்றோர்கள் இது தொடர்பாக பெரியபாளையம் காவல் நிலையத்தில் புகார் அளிச்சிருக்காங்க. அந்த சிறுவனை அழைத்து சென்ற அந்த மாணவி தனியாக ஒரு வீடு எடுத்து அங்கு அந்த சிறுவனுடன் குடும்பம் நடத்திட்டு வந்திருக்காங்க. சிறுவன் காணாமல் போனது புகார் குறித்து வழக்கு பதிவு செய்த பெரியபாளையம் போலீசார் காணாமல் போன பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்திட்டு வந்தாங்க. இந்த விசாரணையில் தான் அந்த சிறுவனை அருகில் வசிக்கக்கூடிய பெண் ஆசை வார்த்தை கூறி அவனை அழைத்து சென்றது தெரிய வந்தது. இதையடுத்து அவங்க பதுங்கி இருக்கக்கூடிய ஊருக்கு சென்று, அதாவது அந்த பெண்ணுடைய ஃபோன் சிக்னலை ட்ராக் பண்ணி அவங்க பதுங்கியிருந்த அந்த ஊருக்கு சென்று அந்த சிறுவனை மீட்டும் அந்த இளம்பெண்ணையும் கைது செஞ்சுருக்காங்க. தொடர்ந்து அந்த சிறுவனை ஆசை வார்த்தை கூறி பாலியல் வன்கொடுமை செய்து வந்த வினோதியையும் போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து திருவள்ளூர் மகிழா நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புழல் சிறையில் அடைச்சிருக்காங்க. இந்த சம்பவமானது அந்த பகுதியில் தற்போது பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கு.